இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வீரிய ஒட்டு ஆமணக்கு விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர் மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய விதை தொழில்நுட்பத்துறையின் இணை பேராசிரியர் முனைவர் ஆர் விஜயன் அவர்கள் தரும் தகவல்கள். இன்றைக்கு நாம் வீரிய ஒட்டு விதை உற்பத்தி, ஆமணக்கில் வீரிய ஒட்டு விதை உற்பத்தி எவ்வாறு செய்வது என்பதை நாம் காண்போம். இந்த வீரிய ஒட்டு விதை உற்பத்தி என்பது மிக மிக முக்கியமான தொழில்நுட்பமாகும். இதன் மூலமாக விவசாயிகள் அதிக லாபம் ஈட்ட முடியும். உதாரணத்துக்கு நாமளே ஏத்தாப்பூர் ஆராய்ச்சி நிலையம் மூலமாகவே விதை உற்பத்தி செய்து விவசாயிகளிடமிருந்து ஒரு கிலோ 220 ரூபாய் என்ற அளவிற்கு நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இந்த வீரிய ஒட்டு விதை உற்பத்தியானது 2 வீரிய ஒட்டு ரகங்களில் செய்யப்படுகிறது. ஒன்று ORCH1, மற்றொன்று ORCH2 வீரிய ஒட்டு ரகமாகும். இந்த 2 ரகங்களில் ORCH1 என்பது 150 160 நாள் வயதுடையது, ORCH2 என்பது 180 நாள் வயதுடைய ரகமாகும். இந்த 2 ரகங்களிலும் எவ்வாறு வீரிய ஒட்டு விதை உற்பத்தி செய்வது என்று பார்ப்போமானால், முதலில் நாம் ஆண் பெண் விதைகளை தனித்தனியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆண் பெண் விதைகளை நாம் 3ற்கு 1 என்ற வரிசையில் ORCH1க்கும் 2ற்கு 1 என்ற விகிதத்தில் ஆண் பெண் விகிதத்தில் ORCH2 என்ற ரகத்திற்கும் நாம் விதைக்க வேண்டும். இந்த விதைப்பானது எவ்வளவு இடைவெளி கொடுக்க வேண்டும் என்று பார்த்தால், நம் 90 சென்டிமீட்டருக்கு 90 சென்டிமீட்டர் என்ற அளவில் விதைப்பு இடைவெளி இருக்க வேண்டும். இவ்வாறு கொடுப்பதனால் நாம் சரியான பயிர் எண்ணிக்கையை பராமரிக்க முடியும். அதை விதைக்கும் பொழுது ஒரு குத்திற்கு 2 விதை என்ற அளவில் நாம் விதைக்க வேண்டும். அவ்வாறு 2 விதைகளை விதைத்து முளைத்ததற்கு அப்புறம் 10லிருந்து 15 நாட்கள் கழித்து நாம் 2ல் ஒரு செடியை பிடுங்கிவிட்டு ஒரு செடியை மட்டும் நாம் வளர்க்க வேண்டும். நன்றாக வந்த ஒரு செடியை மட்டும் வளர்க்க வேண்டும். அவ்வாறு செய்வதனால் நம் பயிர் எண்ணிக்கை போதுமான இடைவெளி கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் அதிக மகசூல் கிடைப்பதற்கும் வழிவகை செய்யப்படும். அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், பயிர் விலகு தூரம். பயிர் விலகு தூரம் என்றால் என்ன? ஒரு ரகத்திலிருந்து இன்னொரு ரகத்திற்கு கலப்பு ஏற்படாமல் இருப்பதற்காக, உதாரணத்துக்கு வேறு ஒரு ஆமணக்கு ரகம் பக்கத்தில் பயிரிடப்பட்டிருந்தால் அந்த பயிரிலிருந்து மகரந்தமானது நாம் விதை உற்பத்தி பயிருக்கு வந்து சேராமல் இருப்பதற்காக அதுக்கு போதுமான பயிர் இடைவெளி விட வேண்டும். அந்த இடைவெளி எவ்வளவு என்று பார்த்தால் 300 மீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும். அவ்வாறு இருப்பதனால் நாம் மற்ற பயிர்களிலிருந்து வரக்கூடிய மகரந்தத்தை நாம் தடுக்கலாம். அதோடு மட்டுமல்லாமல் நாம் இந்த வீரிய ஒட்டு விதை உற்பத்தி செய்யும் போது ஆண் பெண் விகிதத்தை மட்டுமல்லாமல் எல்லை வரிசையையும் நட வேண்டும். எல்லை வரிசையில் ஆண் விதைகளை நாம் நடவு செய்ய வேண்டும். இதற்கு எவ்வளவு உர தேவை என்று பார்த்தால், நாம் அடியுரமாக 50 கிலோ யூரியா, 100 கிலோ சூப்பர் பாஸ்பேட், 50 கிலோ பொட்டாஸ் என்ற அளவில் நாம் அடியுரமாக இட்டுவிட்டு 30வது நாள் 25 கிலோ யூரியா மற்றும் 35 கிலோ பொட்டாசை இட வேண்டும். அதற்கு அடுத்தது 50வது நாள் மீண்டும் ஒரு முறை 25 கிலோ யூரியா மற்றும் 50 கிலோ பொட்டாசு நாம் இட வேண்டும். இவ்வாறு செய்வதனால் நாம் சரியான அளவில் நாம் உரங்களை இட முடியும். அது பருவந்தோறும் இடுவதால் பிரித்து கொடுப்பதால் நாம் அதிகமான மகசூலை எட்ட முடியும். இந்த விதையை விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். விதை நேர்த்தி எவ்வாறு செய்வது என்று பார்த்தால், முதலில் விதையை 10 மணி நேரம் தண்ணீரில் ஊற வைத்து கொள்ள வேண்டும். அதன் பின்பு அதை உலர்த்தி விட்டு அதை எடுத்து 2 கிராம் கார்பன்டசிம் அல்லது 4 கிராம் ட்ரைகோடெர்மா விரிடி அல்லது 10 கிராம் பேசில்லஸ் சப்டில்லஸ் என்ற உயிர் பூஞ்சன கொல்லிகள் ஏதாவது ஒன்றில் நாம் கலந்து விதைக்க வேண்டும். அவ்வாறு செய்வதால் நாம் வயல்களில் வரக்கூடிய வாடல் நோய் மற்றும் ஆரம்பத்தில் தோன்றக்கூடிய பூஞ்சன நோய்களை நாம் தவிர்க்கலாம். ஸோ அதற்கு அடுத்ததாக நாம் வளர்ச்சி பருவத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால், நம் வீரிய ஒட்டு ஆமணக்கத்தில் களவன் அகற்றுதல் மிக மிக முக்கியமான தொழில்நுட்பமாகும். அந்த களவன் அகற்றுவதல் என்றால் என்ன? குணாதிசயங்களில் மாறுபட்ட செடிகளை நாம் பிடுங்க வேண்டும். நாம் ஏற்கனவே வீரிய ஒட்டு ரகங்களில் ஆண் பெண் ரகங்களை வரிசைகளை தனித்தனியாக நடுகிறோம். ஸோ இந்த பெண் வரிசையானது எவ்வாறு குணாதிசயம் உடையது என்று பார்த்தால், பெண் வரிசையில் கண்டிப்பாக ஆண் பூக்கள் ஒன்று கூட இல்லாமல் இருக்கும். அந்த பூங்கொத்து வரக்கூடிய சமயங்கள் அந்த மாதிரி குணாதிசயங்களை வைத்து அதில் ஏதாவது 1 2 ஆண் பூக்கள் தோன்றுமானால் பெண் வரிசையில் இருக்கக்கூடிய செடிகளில் நாம் அந்த ஆண் பூக்களை நீக்கிவிட வேண்டும். ஆண் வரிசைகளில் நாம் எவ்வாறு கலவன்களை கண்டறியலாம் என்று பார்த்தால்,
செடியோட உயரம், தண்டின் அமைப்பு, தண்டினோட நிறம், இலையின் அமைப்பு, இது போன்ற அமைப்புகளை கொண்டு நம் மாறுபட்ட குணாதிசயமுடைய செடிகளை வந்து நாம் பிடுங்கி விடலாம். அதே மாதிரி பெண் வரிசையில் எந்த மாதிரி குணாதிசயங்களை பார்க்கலாம் என்று பார்த்தால், தண்டினோட நிறம் பொதுவாக பெண் வரிசையானது பச்சை நிற தண்டை உடையதாக இருக்கும். அந்த தண்டினோட நிறத்தை பொறுத்து நாம் கலவன்களை அகற்றிவிடலாம். அது மட்டுமல்லாமல் அதில் ஏதாவது ஆண் பூக்களை உற்பத்தி செய்யக்கூடிய பெண் செடி இருந்தால் அதையும் கலவனாக கருதி அகற்றிவிட வேண்டும். அவ்வாறு செய்வதனால் நாம் இனத்தூய்மையை வந்து சரியான அளவில் பராமரிக்க முடியும். ஸோ இவ்வாறு பராமரிப்பதால் நாம் வந்து அதிகமான விதை உற்பத்தியை வந்து செய்ய முடியும். அடுத்ததாக நாம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பெண் செடிகளில் அதிக பெண் பூக்கள் வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால், கேஸ்டர் கோல்டு, ஆமணக்கு கோல்டு என்ற இது கோல்டு நம்ம வளர்ச்சி ஊக்கியை தெளிக்க வேண்டும். அவ்வாறு தெளிப்பதனால் அது பூக்கக்கூடிய தருணத்திலும் அடுத்ததாக 15 நாள் கழித்து மீண்டும் ஒரு முறை நாம் தெளிப்பதனால் அதிகமான பெண் பூக்கள் உற்பத்தியை தூண்ட முடியும். ஆண் பூக்கள் அதில் வருவதை தவிர்க்க முடியும். ஸோ இதனால் நாம் அதிக விதை உற்பத்தியை பெற முடியும். அடுத்ததாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், கலவன்கள் அகற்றிய பிறகு நாம் 5 to 6 குலைகள் வரைக்கும் வரும். அதில் பார்த்திங்கன்னா முதல்ல வரக்கூடிய 4 குலைகளானது அதிக இன தூய்மையுடன் இருக்கும். அதை மட்டும் நாம் வந்து விதைக்காக எடுத்து பயன்படுத்த வேண்டும். அடுத்ததாக நாம் இதில் வரக்கூடிய முக்கியமான பூச்சி என்னவென்று பார்த்தால், காய்ப்புழுக்கள் வரும். அதற்கு வந்து நம்ம வந்து குளோரிபைரிபாஸ் இல்லை ப்ரொஃபினோபாஸ் போன்ற மருந்துகளை நாம் அடித்து கட்டுப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வரக்கூடிய காய் அழுகல் நோயானது அது எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்றால், அதை நாம் வந்து சரியான பருவத்தில் பயிரிடுவதன் மூலமாக நாம் கட்டுப்படுத்தலாம். இதற்கு வீரிய ஒட்டு விதை உற்பத்திக்கு சரியான பருவம் எது என்றால் பார்த்தால், புரட்டாசி பட்டம், அதாவது அக்டோபர் நவம்பர் மாதங்களில் நாம் விதைப்பு செய்வதால் இந்த நோய்கள் மற்றும் பூச்சி தாக்குதல் வந்து குறைவாக இருக்கும். இதே நாம் வந்து சாதாரண ரகங்களாக போடுவதாக இருந்தால் கார்த்திகை, ஆடி மற்றும் தை பட்டங்களில் நாம் போடலாம். விதை உற்பத்திற்கு நாம் வந்து புரட்டாசி பட்டத்தையே மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டும். அடுத்ததாக நாம் பார்த்திங்கன்னா அறுவடை எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலில் வந்து ஆண் வரிசைகள் மகரந்த சேர்க்கை முடிந்தவுடன் ஆண் வரிசையை அகற்றிவிட்டு பெண் வரிசையை மட்டும் நாம் விட்டுட்டு, பெண் வரிசையில் ஏதாவது கலப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பெண் வரிசையை அறுவடை செய்ய வேண்டும். ஸோ இதில் வந்து பெண் வரிசையில் வரக்கூடிய காய்கள் மட்டும்தான் நாம் வந்து வீரிய ஒட்டு ரகமாக வரக்கூடிய விதைகளை மட்டும்தான் வீரிய ஒட்டு ரகமாக உற்பத்திக்கு எடுத்துக்கொள்கிறோம். ஆண் வரிசையில் வரக்கூடியதை வந்து நாம் வந்து அதை கமர்ஷியலாக வெளியில் வந்து நம்ம போட்டுக்கணும். ஸோ அந்த பெண் வரிசையில் வரக்கூடிய வீரிய ஒட்டம் ஏனென்று பார்த்தால், பெண் வரிசையில் மட்டும்தான் ஆணினோட மகரந்த சேர்க்கை நடைபெற்று ஆண் பெண் வரிசைகளின் குணாதிசயம் நமக்கு கிடைக்கப்பெறும். அவ்வாறு கிடைப்பதனால் நாம் வீரியமான ரகங்களை நாம் பெற முடியும். அடுத்ததாக நாம் வீரிய ஒட்டு ரகத்தில் முக்கியமாக அறுவடை செய்தவுடன் காய்களை நாம் நன்கு சுத்தம் செய்யப்பட்ட இயந்திரங்கள் கொண்டு நம் காய்களை அடித்து விதைகளை தனியாக பிரித்தெடுக்க வேண்டும். அதில் கலப்பு எதுவும் ஏற்படாமல் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். பொதுவாக இன தூய்மையானது கலப்பு என்பது ஏற்படுவது எப்படி என்று பார்த்தால், நம் அறுவடை சமயத்திலும் மற்றும் இயந்திரங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய கலப்பு தான் அதிக அளவில் வந்து அதனுடைய இன தூய்மையை பாதிக்கிறது. அதனால் அறுவடை சமயத்திலும் மற்றும் விதைகளை பிரித்தெடுக்கக்கூடிய சமயங்களில் நாம் அந்த இயந்திரங்களை சரியான அளவில் சுத்தம் செய்துவிட்டு அதற்கு பிறகு நாம் அந்த விதைகளை வந்து பிரித்தெடுத்ததற்கு பிறகு மீண்டும் நாம் வந்து சீட் ப்ராசஸிங் என்று சொல்லக்கூடிய விதை சுத்திகரிப்பு நிலையத்திற்கு எடுத்து சென்று விதைகளை நாம் வந்து அதனுடைய அளவு சைஸ் என்று சொல்லக்கூடிய அளவு வேறுபாட்டை கொண்டும் மற்றும் நம்மளோட அதனோட எடை மாறுபாடை கொண்டும், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி என்று சொல்வார்கள், அந்த எடை மாறுபாடை கொண்டும் நாம் விதைகளை பிரித்தெடுத்து அதன் பிறகு நாம் வந்து விதைகளை விதை ஆய்வகத்துக்கு அனுப்பி சரியான அளவில் நம் இன தூய்மையும் புற தூய்மையும் இருக்கிறதா என்று நாம் பார்த்ததுக்கு அப்புறம் இதை வந்து பேக் செய்து விவசாயிகளுக்கு வந்து விற்பனைக்கு கொண்டு வருகிறோம். இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு இன தூய்மையானது 85% வீரிய ஒட்டு ரகத்திற்கு இருக்க வேண்டும். புற தூய்மையானது 98% இருக்கணும். இதுக்கு முளைப்பு திறன் 70% இருக்க வேண்டும். இவ்வாறு இருக்கக்கூடிய விதைகளை நாம் பேக்கிங் செய்து விவசாயிகளுக்கு விற்பனை செய்து வருகிறோம். ஸோ இதன் மூலமாக விவசாயிகளும் நீங்கள் அதிக அளவு வந்து லாபம் ஈட்டலாம். ஸோ அதனால் நீங்களும் விதை உற்பத்தியில் ஈடுபட்டு வீரிய ஒட்டு விதை உற்பத்தியில் ஈடுபட்டு அதிக லாபம் பெறுமாறு கேட்டு நன்றி.
மேலும் விவரங்கள் பெற முனைவர் ஆர் விஜயன் அவர்களை 09443 029002 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.